ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான் வீடியோ எடுத்திருந்தேன். எப்போயுமே மார்னிங் ரொட்டீன் தான் போடுறேனேன்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருந்தேன். ஒன்றும் இல்லை, சாப்பாடு கறி குழம்பு மட்டும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆஃப்டர்நூனும் நான் குக் பண்ணுவேன், நைட்லேயும் குக் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வீடியோ எடுக்க முடியல, எடுத்த வீடியோவுமே வந்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. ஏன்னா என் பொண்ணு வந்து இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்களா, ரொம்ப சேட்டை ஆகிடுச்சு அதிகமாக. அதனால தான் வந்துட்டு ரொம்ப டிலேவாக வீடியோலாம் வருது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாப்பாடுக்கும் வந்துட்டு ஒலை வச்சுட்டு தண்ணி கொதித்தோடனே அரிசி போட்டுட்டேன். அரிசி போட்டுட்டு சாப்பாட்டில் வந்து நான் எப்போயுமே உப்பு போடுவேன். யாரெல்லாம் அப்படி உப்பு போட்டு வடிப்பீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு சிலர் உப்பு போட மாட்டாங்க, நான் வந்து எங்கள் அம்மா போடுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நானும் உப்பு போட்டுருவேன். சீக்கிரமாகவும் கொதி வெந்துரும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு கறி குழம்புக்கு தேவையானது வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா இவங்க வந்து எப்போ அழுவாங்கன்னே தெரியாது என் பாப்பா. அதனால் இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது அழுதா கூட டக்குன்னு வந்து பார்த்துருவேன். அதனால தான். ஸோ அதனால் வந்துட்டு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, நான் ஆல்ரெடி எங்கள் அம்மா வீட்டில் கறி குழம்பு வைக்கிறப்பயே சொல்லியிருப்பேன், நான் வந்துட்டு வெங்காயம் வதங்கின உடனே கறி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அதுக்கப்புறம் தான் போடுவேன். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அடி பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே ஒரு மாதிரி அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் வந்துட்டு கறி போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்துட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு வதக்கி விட்டோன்னா வெந்துடும். கொஞ்சம் தண்ணி அதிலே விடும். அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு ஒரு கொதி வந்துருச்சுன்னா அவ்வளோதான், ரெடி ஆகிடும். இப்படி தான் பண்ணியிருந்தேன். நான் வந்து எப்படி பண்ணுவேன்றது மட்டும் தான் இந்த வீடியோவில் இருக்குது, நான் சொல்லிலாம் தரல. ஸோ அதுக்கப்புறமேட்டு சைடில் டீயும் வச்சுட்டேன். ஏன்னு தெரில, கறி குழம்பு வைக்கிறப்பெல்லாம் டீ வைக்கணும்னு ஒரு இது. ஸோ சாப்பாடும் வெந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப்